சுவாமி சரணம். நாங்கள் கோவை காட்டூர் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம், நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். கடந்த 50 வருடங்களாக சபரிமலை யாத்திரை, பெருவழி யாத்திரை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடத்தில் எங்களுக்கு பெருவழியில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். இந்த ஐயப்ப சேவா சங்கம், இந்த ஐயப்ப சேவா சங்கம் தேவசம் போர்டு, இந்த தேவசம் போர்டு வந்து 70% பம்பை சுவாமிகளும் பம்பை வழியாக வரக்கூடியவர்களும், பாக்கி 30% வந்து பெருவழி வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருந்த நிலையில் இவர்கள் வந்து பெருவழியில் வரக்கூடியவர்களுக்கு தனி வழியாகவும், அதுபோல் வயதானவர்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தனி வழியாக விடுவதாகவும் தேவசம் போர்டு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வருடத்தில் அதுபோல எந்த ஒரு காரியங்களும் நடைபெறவில்லை. எங்களுக்கு பாசு கொடுத்து 3 இடத்திலும் வந்து பாஸில் சீல் வைக்க சொன்னாங்க. 3 இடத்திலும் பாஸ் சீல் வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனாலும் காலையில் 11 மணிக்கு இடத்தில் வந்து 11 மணிக்கு நாங்கள் ஜாயின் பண்ணோம். 11 மணியிலிருந்து நைட்டு இரவு 10:45க்கு நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். எனக்கு வயசு 70 ஆகுது. காலையிலிருந்து இது வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டு இதெல்லாம் சௌகரியங்கள்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். இதுக்கு இடையில் இந்த கூட்ட நெரிசல் வருடம் வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் நீட்டாக நிற்க வச்சு அப்படியே ஒவ்வொருத்தராக விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது கரெக்டாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் எந்த இடத்திலும் இவங்க வந்து யாரையும் இது பண்ணல, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அங்கேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு எனக்கு 12 மணி நேரம் ஆயிருக்கு. எந்த போலீஸ் ஐயப்பமாரும் யாரும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் குதிக்கிறவங்கள பண்ணுறவங்கள யாரையும் இவங்க வந்து கட்டுப்படுத்தலை. கூப்பிட்டு சொன்னாலும் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. இந்த இடப்பட்ட நேரத்தில் வந்து எங்களுக்கு தண்ணிக்கும் கூட கஷ்டம்தான். ஒரு சில இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கிது. மற்ற இடத்துலலாம் தண்ணிக்கும் கூட கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களே, இந்த மாதிரி ஒரு பொய் விளம்பரத்தை நம்பி நம்ம வந்து இதெல்லாம் செய்ய வேண்டாம். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான காணிக்கைகள் தான் அங்கே வந்து சேருது. ஆனால் அதை வந்து சரியாக பயன்படுத்துவதில்லை இந்த கேரளா கவர்மெண்ட். அதனால் இது வந்து எல்லா இடத்துலையும் தெரிவிக்கணும். உங்கள் யாருக்கு இது கிடைக்குதோ அதையெல்லாம் வந்து அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருங்க. சுவாமியே சரணம். மெயினாக சீல் வச்சு தான். ஆமாம், எல்லாமே சீல் வச்சு